ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி vlog தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழித்து நாங்கள் இப்போ வந்து மூவிக்கு கிளம்பிட்டுருக்கோம். இங்கே போகிற வழியில் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு 2 ஸ்பெஷலான ஏரியா வந்து காட்டுறேன். சப்போஸ் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கலாம், இல்லை வந்து பார்த்துக்காம ரொம்ப நாள் கழித்து பார்க்கலாம். அதனால் உங்களுக்கு 2 முக்கியமான ஏரியா ப்ளஸ் அது டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் எப்படி நம்ம மூவிக்கு போனால் எப்படி இருக்கும், எப்படி என்ஜாய் பண்ணுவோம், அது மாதிரி சொல்கிறேன். இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் இது வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு தாங்க. அது பக்கத்துலேயே வந்து பார்க் இருக்குது. 2 சைட்லேயுமே பார்க் இருக்குது. லெஃப்ட் சைட்லேயும் பார்க் இருக்குது, ரைட் சைட்லேயும் பார்க் இருக்குது. ரொம்பவே பெரிய பார்க் இருக்குது ப்ளஸ் பஸ் ஸ்டாண்டு. சப்போஸ் நீங்கள் சென்னைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் இந்த பஸ் ஸ்டாப் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பார்க் இருக்குது, நீங்கள் அங்கே போய் கூட என்ஜாய் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு அந்த பார்க்கோட லிங்க்கை வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்கில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ நான் ஒன்று போட்டிருக்கேன். அது நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போக போகிறது வந்து பார்த்திங்கன்னா தாம்பரம். அதாவது தாம்பரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டான மாதிரி இருக்கும் பாருங்கள், அங்கே தெரியுது பார்த்திங்களா, இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. சுற்றி வந்து பிரிட்ஜி கட்டியிருக்காங்கள, அது வந்து ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ரைட்டாக பார்க்குறீங்க பார்த்திங்களா, அது வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் போகிற எக்ஸிலேட்டர் ஸ்டெப்ஸு. அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த ப்ளூ கலர் ஷர்ட் போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஷாப்ஸு, டெக்ஸ்டைல்ஸு அண்ட் ஹோல்சேல் மார்க்கெட் ஃபுல்லாகவே இருக்கும் இந்த சைடு. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பு, ரயில்வே ஸ்டேஷன் அந்த சைடு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பஸ் ஸ்டாண்டும் ரொம்பவே டெவலப் ஆகிடுச்சுங்க தாம்பரம். அது பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும், அவ்வளோ அளவு சூப்பராகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ மூவிக்கு தான் போகிறோம். என்ன மூவின்னு பார்த்திங்கன்னா ட்ராகன் வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து ரொம்பவே என்ன சொல்கிறது சூப்பராக இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே ட்ராகாக தாங்க இருக்குது, ரொம்ப லேகாக போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து சீட் எட்ஜில் போயிட்டு ரொம்பவே சென்டிமெண்ட்டாக இருக்குது. நீங்களும் போய் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது அந்த படத்தோட மூவி. அதில் வந்து என்னென்ன சேட்டை பண்ணது எல்லாமே வந்து நீங்கள் பார்ப்பீங்க. திஸ் இஸ் மை சன். எதுக்கு கிளம்புறாரோ இல்லையோ, இந்த படத்துக்கு பீச்சுக்குனா முன்னாடி கிளம்பிடுவார். ஒரு கிளாஸ் வேறு ஒன்று எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவார். எதுக்கு படம் பார்க்கறதுக்குன்னு நினைக்கிறீங்களா? நவர், நோவே. அவர் என்னென்ன பண்ணுறாரு நீங்களே வந்து பாருங்கள். படம் வந்து பார்க்கறதுக்காக மெயினாக வரமாட்டார். அவர் மெயினாக வரதே பாப்கார்ன் சாப்பிட தான். உள்ளே வந்து பாப்கார்ன் சாப்பிட தான் மெயினாக வருவார். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரோம்பேட்டில் இருக்க ஃபேமஸான வெற்றி தேட்டர். வெற்றி தேட்டரில் வந்து இப்போ வந்து ரொம்பவே டெவலப் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி இல்லை, இப்போ வந்து ரொம்பவே டெவலப் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் தான் புக் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து கப்புள் சீட்டு அதுமாரி தான் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. தேட்டர் நீங்களே பார்க்குறீங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, ரொம்பவே நல்லா இருக்குது. அதுவும் நீங்கள் பாக்ஸ் ஆஃபீஸில் புக் பண்ணிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, அவர் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. உள்ளே வந்து என்ட்ராகிறோமோ இல்லையோ, அவருக்கு தேவை ஜூஸு, ஒரு பாப்கார்ன். உட்காந்து அவர் பாட்டுக்கு சாப்பிடுவார். நீங்களே பாருங்கள் அவர் என்னென்ன சேட்டை பண்ணுறாருன்ட்டு.
நெக்ஸ்ட் என்னங்க லஞ்சு சாப்பிட வேண்டாம். லஞ்சுக்கு நாங்கள் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டோம். பிரியாணி ஆர்டர் பண்ணி நாங்கள் ஆல்ரெடி ஆளுக்கு ஒரு பிளேட் சாப்பிட ஆரம்பித்தோம். அவர் வந்து இண்டிவிஜுவலாக தனியாக தான் சாப்பிடுவாராம். ஸோ அவருக்குன்னு தனியாக பிளேட்டில் வந்து வச்சுட்டோம். அவரே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாப்பிட்டு எஞ்சிட்டாரு. நாங்களாம் ஊட்ட வேணாம்னு சொல்லிட்டாரு. அதனால் எனக்கு வேலை ஃப்ரீ ஆயிடுச்சு. எனக்கு பொதுவாக வெளியே போனாலே இந்த அம்மாங்களுக்கு தான் பெரிய வேலை, பசங்களுக்கு ஊட்டிட்டு நம்ம சாப்பிட்றது. ஆனால் இந்த வாட்டி எனக்கு ஈஸியாகிடுச்சுப்பா. அவனே சாப்பிட்றேன்னு சொன்னனால அவரே உட்காந்து அவரே சாப்பிட்டாரு. என்ன கொஞ்சம் அட்டகாசம் தான், தாங்க முடியல. பட் ஓகே, அவரே சாப்பிட்டதுனால எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக சாப்பிட முடிஞ்சிச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. அவர் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. சாப்பிட்டு முடிச்சோடனே நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த விலாக் இதோடு நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது போல் புது வீடியோட அடுத்த வீடியோட நான் சந்திக்கிறேன். பாய் பாய், see you.